அன்னைக்கு படப்பிடிப்பு முடியுது. அந்த ஹவுஸ் ஓனர் வராரு. வந்தோன்னே வணக்கம், ரொம்ப சந்தோஷங்கிறாரு. இவரும் வணக்கம், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வீடு கொடுத்ததுக்குன்னு மம்முட்டி சார் சொல்கிறாரு. வாப்பாங்கிறாரு. அந்த பையன் தயங்கி தயங்கி நிற்கிறான். ஹவுஸ் ஓனர் வாப்பாங்கிறாரு. வரான். பார்த்தா யாரை கழுத்து பிடிச்சி இவர் வெளில தள்ளினாரோ அந்த பையன் நிற்கிறான். ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு, இவன் தான் என் பையன். மம்முட்டி சாருக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உயிரே இல்லை. 5 நாள் படப்பிடிப்பு போயிருக்கு. சாரி, தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அடுத்த வரி மம்முட்டி அவர்கள் எழுதுறாரு, அவன் சிரித்தபடியே மீண்டும் என்னை பார்த்து நின்றிருந்தான். அவன் ஏற்கனவே என்னை மன்னித்திருந்தான் என்பதை அவன் சிரிப்பு எனக்கு அடையாளம் காட்டியது. அவர் சொல்கிறாரு, வாழ்க்கையில் சில சொற்களை நாம் கவனமாக பயன்படுத்த வேண்டும். எல்லோரையும் மரியாதையாக நடத்த வேண்டும் என்பது அந்த இளைஞன் சம்பவத்தின் மூலமாக எனக்கு தெரிந்தது.